லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க டாப் 3 ஹீரோக்களையும் இயக்கி முடிச்சிட்டாரு. நம்ம தளபதி விஜயை வைத்து 2 படங்கள் மாபெரும் வெற்றி படங்கள். குறிப்பாக மாஸ்டர் 250 கோடி வசூல், லியோ 600 கோடி வசூல். அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் வச்சு விக்ரம் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தவர். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினா வச்சு கூலிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு காத்திருப்பவர். ஸோ இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இந்திய சினிமாவின் பக்கா கமர்ஷியல் இயக்குநர்களை நம்பர் 1 வரிசையில் இருக்கவர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அது பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் ஹீரோக்களும் லோகேஷ் டைரக்ஷனில் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறத ஆர்வமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தன்னுடைய கூலி படத்தோட ப்ரொமோஷனுக்காக பல இன்டர்வியூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, லோகேஷ் அவர்கள் இப்போ வேணால் விஜய், கமல், ரஜினி இயக்கியிருக்கலாம். ஆனால் அவருடைய முதல் 2 படங்கள் மாநகரம்ல கிட்டத்தட்ட புதுமுகங்கள் இருக்கிற ஒரு படமாக தான் அந்த மாநகரம் வந்துச்சு. பெரிய உள்ள ஹீரோக்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் கார்த்தி கைதிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை கொடுத்து அந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய், கமல், ரஜினி வரைக்கும் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். ஸோ இது குறித்து லோகேஷே கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் விஜயை வச்சு, கமலை வச்சு, ரஜினியை வச்சு எடுத்துட்டீங்க, எல்லாமே முதல் தர ஹீரோக்கள். ஆனால் இப்போ மறுபடியும் கைதி 2ல் கார்த்தி வச்சு கேட்குறீங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது கார்த்தி அவர்கள் 2ஆம் கட்ட ஹீரோக்கள் தானே, இப்போ உங்களுக்கு எதாவது ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் லோகேஷ் அவர்கள் ஒரு பெரிய சம்மட்டி அடி கொடுத்துருக்காரு அவருடைய பதில் மூலம். இப்போ நான் விஜய் சாரை வச்சு, கமல் சாரை வச்சு, ரஜினி சாரை வச்சு படம் இயக்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு மாநகரங்கிற ஒரு சின்ன வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கைதிங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை கொடுத்து என்னை ஒரு பெரிய இயக்குனர் ஆக்குனதே கார்த்திக் சார் தான். எனக்கு இந்த டயர் 1, டயர் 2 இந்த மாதிரியான விஷயங்களில் உடன்பாடே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. யார் யாருக்கு என்னென்ன வருதோ அதை தேர்ந்தெடுத்து நடித்து விருப்பத்தோடு ஹிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹீரோக்கள் எல்லாத்த விட கார்த்திக் சார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி நெத்தியடி பதிலை கொடுத்துக்காரு லோகேஷ் கனகராஜ்.